ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி அவளோட கணவர் வீட்டுக்கு போறா அப்படின்னா, இந்த சொசைட்டி பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அந்த பெண் வீட்டாருமே சரி, "இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தோமே, எங்கள விட்டுட்டு ஓடுற" அப்படின்னு கண்டிப்பா அந்த பொண்ண சொல்லவே மாட்டாங்க. எங்க இருந்தாலும் பொண்ணு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தான் அனுப்பி வைப்பாங்க. ஆனா இதுவே வந்துட்டு ஒரு பையன் திருமணமான பிறகு பெண் வீட்ல போயிருந்தாலோ, அல்லது தனிக்குடித்தனம் போனாலோ வச்சு செஞ்சுருவோம் இந்த சொசைட்டி. ஆனா அதில பியூட்டி என்னன்னா, வச்சு செய்யறது அந்த பையன கிடையாது, அந்த பெண்ண தான். வந்த உடனே குடும்பத்த பிரிச்சுட்ட அப்படின்ற ஒரு பழி வேற அந்த பொண்ணுக்கு. இதையே பெண் வீட்டார் வந்து சொன்னாங்கன்னா, இவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் பொண்ணுங்களுக்கு வரதட்சணை ஏன் குடுத்தாங்க அப்படின்னா, சொத்துரிமை அப்படின்றது ஆண்களுக்கு மட்டும் தான், பெண்களுக்கு கிடையாது அப்படின்றனால, அந்த நகையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும் எல்லாமே குடுத்து திருமணம் பண்ணி வச்சாங்க. ஆனா இப்போலாம் அப்படி கிடையாதுல்ல. நம்ம என்ன பண்றோம், சொத்தும் வேணும்னு வாங்கிக்கிறோம். பத்தாததுக்கு வீட்ல குடுக்குற ஜுவல்ஸையும் வந்துட்டு வேணான்னு சொல்லாம எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கிறோம். இதுக்காக வந்து திருமணம் ஆன உடனே ஆண்கள் எல்லாம் பெண்கள் வீட்ல தான் போய் இருக்கணும், தனி குடித்தனம் போகணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்ல. ஆனா இதெல்லாம் பண்ணா என்ன தப்பு அப்படின்றது தான் என்னோட கொஸ்டின். ஆண்களுக்கு வந்துட்டு ஒரே வீடு, அதுவும் தாய் வீடு. ஆனா பெண்களுக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. பொறந்த வீடு, புகுந்த வீடு அப்படின்னு 2 இருக்கு. அதான் 2 வீடு இருக்கேம்மா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த 2 வீட்ல எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்றது அந்த பெண்ணுக்கு மட்டும் தான் தெரியும்.